ஹலோ மக்களே! காலையில 6 மணி மதுரை வீதிகள்ல நடந்துட்டுருக்கோம். மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போக போறோம். பஸ்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும் 3 மணி நேரம் தான் ஆகும். நாங்க இப்ப ட்ரெயின்ல போறோம். 7 மணி ட்ரெயினுக்கு 6:45க்கு ஸ்டேஷன் வந்தா, சீட் எங்க? லக்கேஜ் வைக்கிற இடத்துல தான் இடம் கிடைச்சது. ஹலோ. இந்த 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 ட்ரெயின் மொத்தமும் ராமேஸ்வரம் தான் போகுது. நாங்களும் ராமேஸ்வரம் தான் போகிறோம். அந்த கூட்டத்தில் என்ன ஆக போகிறோன்னு ஒரு ஐடியாவே இல்லை. அதுவும் இல்லாமல் முக்கால்வாசிக்கு மேலே வந்து வடக்கு நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. ஏமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து எப்படி போய் எப்படி வர போகிறோம்? செம்ம கூட்டமாக இருக்கும். நம்ம வந்து நல்லபடியாக வந்தாலே சரி. ஆனாலும் வெரி ஷார்ப் 7 மணி ஆன உடனே வண்டி நகர ஆரம்பிச்சிருச்சு. இந்தியன் ரயில்வேஸ்லாம் சும்மாவா வருது? ரயில்வே ஆஃபீஸர் அவங்களே வந்து என் கூட மேலே தான் உட்காந்துருக்காங்க சீட்டு கிடைக்காம. ஹாய். ஒரு சின்ன கேப்பு கண்டுபிடிச்சி படுத்தாச்சு. அவ்வளோதான், இன்னும் 3 மணி நேரம் ஆகும். பாம்பன் வரும்போது மட்டும் தூங்கிடாமல் எப்படியாவது வீடியோ எடுத்துடணும். அதையை பார்க்க தான் வந்தது. யார் வெள்ளுவார் யார் வெள்ளுவார். இப்போ நம்ம பாம்பன் மேலே போயிட்டுருக்கோம். நம்ம போகிறது புது ரயில்வே பாதை, நடுவில் இருக்கிறது பழைய ரயில்வே பாதை, அதுக்கு மேலே தெரிகிறது ரோட்வேஸ். ராமேஸ்வரம் வந்து இறங்கிட்டோம். நாங்கள் போயிருந்தது ஒரு மேஜர் ஹாலிடே. பயங்கர கூட்டமாக தான் இருக்குது. ட்ரெயினில் வரும்போதே அங்கே ஒருத்தவங்கள்ட்ட கோயிலில் என்னென்ன ப்ரொசீஜர்னு விசாரிச்சிட்டோம். தெற்கரது வீதியில் இருக்கும் கோவில் யானை வந்துட்டு இருக்கு. பின்னாடியே தேரோட்டமும் வந்துட்டு இருக்கு. இந்த பழைய தமிழ் ஃபாண்ட்டு, யானை, தேரோட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது பொன்னியின் செல்வன் கதைக்குள்ளேயே போயிட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ நேராக கடலுக்கு போய் முங்கிட்டு அதுக்கப்புறம் வடக்கு வாசல் வழியாக கோயிலுக்குள்ளே போனால் 22 தீர்த்த கிணறு இருக்குமா. நம்ம மேலே தண்ணி அள்ளி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் கோயிலை சுற்றியே நிறைய சேஞ்சிங் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் போன நேரம் நட சாத்திட்டதுனால இப்போ ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்து மறுபடியும் கோயிலுக்கு போகிறோம். ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி சில வடக்கு நண்பர்களோட ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தனுஷ்கோடி போகிறோம். ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி ஒரு 10 கிலோமீட்டர். தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். 1964 டிசம்பர் மாதம் ஸ்ரீலங்கா அண்ட் தனுஷ்கோடியை வந்து ஒரு புயல் தாக்கியிருக்கு. அதில் வந்து அந்த டவுன் மொத்தமும் அழிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு போயிட்டு இருந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் மொத்தமாக புயல் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மக்கள் இங்கே வாழ்றது கிடையாது. இப்போ நம்ம பார்க்குற மொத்த கூட்டமும் டூர் வந்தவங்க தான். கடைகள்லாம் டூரிஸ்ட்காக போட்ட கடைகள். இதுதான் தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷனோட ரிமைன்ஸ். இது மொத்தமாக வந்து பவளப்பாறைகளால் கட்டியிருக்கிறாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் இன்னும் சில கட்டடங்கள்லாம் பவளப்பாறைகளால் கட்டியிருக்கிறாங்க பிரிட்டிஷ் காலத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்காக. வெயில் நாளில் உள்ள ரொம்ப வெயில் தெரியாது, குளிர் நாளில் உள்ள ரொம்ப குளிர் தெரியாதாமா. இந்த எட்ஜிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 25-30 கிலோமீட்டர் தான் வருமா. ஒரு சின்ன கற்பனை. ஒருவேளை ஸ்ரீலங்காவுக்கும் நமக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம கப்பல்லே போய் வந்துக்கலாம். சீக்கிரமாக போயிட்டு வரலாம். ஃப்ளைட்டுக்கு நிறைய காசு கொடுக்காம அதை விட கம்மி காசுலேயே போயிட்டு வந்துடலாம். ராமநாதபுரம், ராமேஸ்வரம்லாம் அப்படி மினி மும்பை மாதிரி இருக்கும்ல. நிறைய டூரிஸ்ட் எல்லாம் இந்த வழியாக தான் போய் வருவாங்க. ராமேஸ்வரம், ராமநாதபுரம்லாம் சூப்பராக இருக்குங்க. போகிற வழி பூரா தண்ணி கலர் கலராக, க்ரீன் கலர், ப்ளூ கலர், அப்படி மால்தீவ்ஸ், லட்சத்தீவ்ஸ்லலாம் இருக்கும்ல, அது போல் இருக்குது. அப்புறம் ஏன் இங்கே டூரிசம் பெருசாக வரல அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தப்போ தான் காற்றோட வேகம் எந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னே தெரியாதாமா. ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷனாகவே இங்கே போயிட்டு இருக்குமா. ரிட்டர்னிங் டு ராமேஸ்வரம் நிறைய லொக்கேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கேயுமே வண்டி நிப்பாட்ட விடலை. இவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறதுலே தாங்க இருக்கிறாங்க. நாம இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா. ஏன்னா சுற்றி எல்லாருமே நார்த் இந்தியன்ஸு. தங்கிலீஷில் எழுதுவோம்ல, அதே மாதிரி ஹிந்தி இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அதுவும் இல்லாமல் இந்த கோயிலெல்லாம் ப்ரீச் பண்ணுறவங்க கூட ஹிந்தியில் தாங்க பேசுகிறாங்க. நல்லா நோட் பண்ணால் தான் தெரியுது. சுற்றிலும் வந்து ஹிந்திக்காரங்க தங்குறதுக்கு அவங்களோட மடம், தங்கும் விடுதி எல்லாம் நிறைய இருக்குது. அவங்க ஒற்றுமையை பாராட்டணும். ஆனால் இந்த சிவிக் சென்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது இவங்க தான். கத்துன்னு கத்துறாங்க. ஒரு இடத்துல பக்கத்தில் பேசும்போதே கத்துறாங்க. காது கொய்யுங்குது. ஒரு இடத்துல கூட லைனில் நிற்க மாட்றாங்க. ஏதோ குட்டியாக ஒரு கேப்பு, தலை நுழையிற கேப்பு கிடைச்சாலும் அப்படியே உள்ளே பூந்து போயிடுறாங்க.
கொஞ்சம் இவங்களெல்லாம் கண்டா பயமா தான் இருக்கு. சுத்தி சுத்தி ஹிந்தி லாங்குவேஜ் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஓவர்லோட் ஆயிடுச்சு. கடுப்பாயிட்டேன். அழகா அரைக்கிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த ஸ்மெல் பிடிக்கும்? இப்ப நம்ம சாமி தரிசனத்துக்காக அகைன் கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இங்க மூலவரோட பேர் என்ன தெரியுமா? ராமநாத சுவாமி. அதாவது ராமரோட தெய்வமா. யாராவது விஷ்ணு அடியார் வந்து நம்மள திட்டாம இருந்தா சரி. ஹாய். ஹாய். இன்னைக்கு ரொம்ப நீங்க பேசுங்க. ரொம்ப நேரமாக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து ஆட்டோ ஷேர் ஆட்டோ கிடைக்காம ரொம்ப நேரம் கழிச்சு தெய்வாதீனமாக ஒரு அக்கா ஒரு ஆட்டோவில் ஏற அந்த ஆட்டோவில் வந்து நாங்களும் ஏறி யுவன் சங்கர் ராஜா பாட்டெல்லாம் கேட்டுட்டு மதுரை பஸ் எங்கடா எங்கடான்னு பார்த்துட்டு பஸ்ஸை பார்த்த உடனே வந்து ஒரு சந்தோஷம் ஏறி உட்காந்துட்டோம். ஜன்னல் சீட்டை பிடிச்சிட்டோம். சத்தமாக சொல்லு. ஜன்னல் சீட்டை பிடிச்சிட்டோம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு எங்களோட ஆன்மீக பயணம் 2வது நாள் முடிஞ்சிருச்சு. 3வது நாள் வந்து நாளைக்கு தான் போகிறோம். அதை அப்டேட் பண்ணுறோம். ஓகே, நாளைக்கு எங்கே போகிறோம்? நாளைக்கு வந்து நாங்கள் சதுரகிரி போகிறோம். Until then signing off வான்மதி and Hemus. Bye. somebody is having a bad day. அவங்களோட லெஃப்ட் சைடு ஹெட்செட்டை விட்டுட்டு போயிட்டாங்க பஸ்லேயே. இந்த ராமேஸ்வரம் ட்ரிப் ஒரு மாதிரி குயிக்காக முடிஞ்சிருச்சு. ஆனால் மறுபடியும் ஒரு நாள் பைக்கோ காரோ எடுத்துட்டு வருவேன். கோயில்களெல்லாம் பார்க்கறது கிடையாது, இதோட இயற்கை அழகை ரசிக்க. ஃப்ரெண்ட்ஸோட வரணும், ஒரு லோக்கல் கைடோட நல்லா இந்த இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video.